வணக்கம். வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி ராஜன் ஈஸி சமையல். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பை எப்படி சூப்பரான டேஸ்ட்டோட சீக்கிரமாக ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு வஞ்சரம் மீன் துண்டுகளை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது அரைக்கிறதுக்காக. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பூண்டு, ஒரு முழு பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கோம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை. புளியை நல்லா கரைச்சி வச்சு அதை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதையெல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அதில் தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்துட்டு இதை நல்லா கலக்கி விடலாம். இது எல்லாமே நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். கூடவே நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு பற்களையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். விழுதாக அரைச்சிட்டோம். வெங்காயம் பூண்டு விழுது இது. இப்போ இதை நாம் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து ஏற்கனவே நாம் கலக்கி வச்சுருக்க அந்த குழம்பு கலவையில் அதையும் ஊற்றிடலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளியை அரைச்சாச்சு. இப்போது இதையும் நம்ம இதே கலவையோடு கலந்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுடலாம். நம்ம குழம்பு கலவை தயாராகிடுச்சு. இதில் பூண்டு பற்கள் அங்கங்கே மசியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. அது நல்லா வெந்து வரும்பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் மீன் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம நல்லெண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு போட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். கடுகு பொரிஞ்சதும் அதுலேயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நல்லா கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நாம் இதை வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் கலக்கி வச்சுருக்க குழம்பு கலவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டுகளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியில், தோசை கரண்டி மாதிரி இந்த மாதிரி ஒரு அகலமான கரண்டியில் தான் நம்ம லேசாக கிளறி விடணும். அந்த குழம்புக்குள்ளே இந்த மீனெல்லாம் முழுகிற மாதிரி செய்யலாம். குழிக்கரண்டியில் பண்ணினோம் அப்படின்னு சொன்னோன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கக்கூடாது. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மீனெல்லாம் நல்ல
வெந்திருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான வஞ்சர மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வஞ்சர மீன் மட்டும் இல்லைங்க, வேறு எந்த மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் மீன் குழம்பு செய்யலாம். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக சமைப்போம், டேஸ்டியாக சாப்பிடுவோம், ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்போம். நன்றி.